நாம் பார்த்துட்டு இருக்க செடி பார்த்திங்கன்னா பிரிங்கராஜ்னு சொல்கிற வெள்ளை கரிசலாங்கண்ணி செடி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஒரு செடி பார்த்திங்கன்னா முடி சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்குமான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். இது கிராமங்களில் இந்த வயல் ஓரங்களில் கிடைக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடில் கொஞ்சம் ரேர் ஆகிடுச்சு, அந்த கிராமங்கள் சைடில் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் ஆகிடுச்சு. இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி, இதுலேயுமே பார்த்திங்கன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு ஒன்று இருக்கும், அது இதோட கொஞ்சம் ரேராக இருக்கும். இதோட பெனிஃபிட்டை ஃபுல்லாக சொல்லணுன்னா இந்த ஒரு ஷார்ட்ஸ் வந்து பத்தாது. இதை பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே தெரியும். அது இல்லாமல் நீங்கள் அமேசானில் இதை பை பண்ணணுன்னு போனீங்கனாலே மேக்ஸிமம் ஒரு 100 கிராம் பொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 ரூபாயிலேருந்து 200 ரூபாக்குள்ளே இருக்கும். அதுவுமே நமக்கு ஒரிஜினலாக என்னன்னு தெரியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வச்சுருக்க மாடி தோட்டத்திலே இதை வந்து வளர்க்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் இதிலே வந்து கரிசலாங்கண்ணி வந்து அந்த போலி கரிசலாங்கண்ணின்னு ஒன்று மஞ்சள் கலரில் கொஞ்சம் பெருசு பெருசாக இலையோட பெருசு பெருசாக பூக்களோடு ஒன்று இருக்கும். அது ஆனால் ஒரிஜினல் கரிசலாங்கண்ணி இல்லை. அதனால் இதையுமே வந்து நம்ம மாடி தோட்டத்தில் எப்படி வச்சு க்ரோ பண்ணலாம், அதுக்கு என்னென்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணலாம், இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன்.